ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவிலில் உள்ள நகை எல்லாத்தையுமே போலியாட்டு செய்து வச்சிடுறாங்க. சிவனாண்டிய கோவிலில் சாமிக்கு எல்லா நகைகளும் போடும்போது இது போலியாட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடியுமே அது போலின்னு நிரூபிக்கப்படுது. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரி எப்படி காப்பாற்றினாங்க, அதே சமயத்தில் சந்திரகலா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சிசிடிவி மூலமாக தெரிய வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்க வந்திருக்காங்க. சாமுண்டேஸ்வரி எதுக்காக இப்போ எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களும் கோவிலில் ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோவில் நகைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் அம்மனுக்கு சாத்தலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு முதல் மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் பெரியவங்க எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செய்திடலான்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சம்மதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமா காண்டாகி எதுக்காக இந்த அக்காவுக்கெல்லாம் இப்படி ஒரு முதல் மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது இந்த விஷயத்துல அக்காவை அவமானப்படுத்தி ஆகணும், இந்த முதல் மரியாதை அவளுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சந்திரகலா யோசனை போடுறாங்க. சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா நீ எல்லாம் அந்த இடத்துக்கு போகாத, ஏற்கனவே உன் மேல எவ்வளவு சந்தேகம்லாம் பண்றாங்க இந்த ஊர் மக்கள், அதனால இந்த வேலையெல்லாம் செய்யாண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்படி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? சரி விடு சந்திரா, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மயில் வாகனத்துக்கும் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா சின்னத்தை ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்துல சந்திராவும் நம்ம சிவனாண்டியை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சிவனாண்டியை நம்ம சந்திராவை பார்த்தோன்னே ஏன் சந்திரா இவ்வளோ டென்ஷனா இருக்க, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது சந்திரகலாவும் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோட அக்கா காரிக்கு கோவிலில் வச்சு முதல் மரியாதை பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சிவனாண்டி முத்துவேல் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற சந்திரா, எதற்காக உன் அக்காக்கு எல்லாம் இப்படி ஒரு மரியாதை செலுத்தணும், கண்டிப்பா அவளுக்கு இந்த மரியாதை கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சந்திராவும் ஆமா இதே தான் நானும் நினைச்சிட்டே இருந்தேன், எப்படியாவது இந்த மரியாதை கிடைக்க கூடாது, அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சந்திராவுக்கு ஒரு திட்டம் வருது. அவங்க எல்லாரும் சேர்ந்து கோவில் நகைகள் எல்லாமே அக்கா கிட்ட தான் இருக்கு, அதை அம்மனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால எப்படியாவது நம்ம அந்த நகைகளை எடுத்துட்டு அதை ஃபேக் நகைகளா மாத்தினா என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா சொல்லும்போது அதை கேட்ட சிவனாண்டி நீ சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு சந்திரா, எப்படியாவது அந்த நகைகள் எல்லாத்தையுமே போலியா மாத்திர வேண்டியதான், ஆனா எப்படிதான் மாத்துறதுன்னு புரிய மாட்டேங்குது, அந்த நகை ஏதாவது எடுத்தா உங்க அக்காவுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சந்திராவும் எப்படியாவது அந்த நகைகளை நான் எடுத்து அதை போட்டோவாட்டு உங்களுக்கு அனுப்புறேன், அதே மாதிரி ஒரு ஃபேக்கான நகையை நீங்க செய்து வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் அது ரெண்டையுமே மாற்றி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் எல்லா பிளானையும் நம்ம சிவனாண்டிகிட்ட சொல்லும்போது சிவனாண்டியும் நீ சொல்கிற மாதிரியே செய்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திராவும் கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி அக்கா இதே நகைகளை எடுத்துகிட்டு போவா, அங்கே கோவிலில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து கூடி நிற்கும் போது நீங்கள் அந்த இடத்துல இந்த நகைகள் எல்லாமே ஃபேக்கான நகைகளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் இது போலியா இல்லைனா நிஜமான நகைகளான்னு செக் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அதை செக் பண்ணிவிட்டு போலின்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாருமே என்னோட அக்கா கிட்ட தான் விசாரணையை பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கு அடுத்து என்னோட அக்காவுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. சந்திரகலாவும் கோவிலில் உள்ள நகைக்குள்ள டிசைன் எல்லாமே நமக்கு தெரியாது, எப்படியாவது அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா கோவில் நகை எல்லாமே கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரகலாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை. இது எல்லாத்தையும் நம்ம கார்த்தி ரேவதி நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, அதுவும் இந்த நகை எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு இருக்காங்களே சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரகலாவும் சரி அக்கா இது இங்கே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு நானே எடுத்து வைக்கிறேன், உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியாம நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை அப்படியே நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சந்திரகலாவும் ஒரு கட்டத்தில் அந்த நகை எல்லாத்தையுமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சந்திரகலாவும் உடனே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே சிவனாண்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சிவனாண்டிட்ட இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோயுமே அனுப்பி வச்சுருக்கேன், இதே மாதிரி யாரும் சந்தேகப்படாத மாதிரி பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு போலி நகையை செய்ய சொல்லிடுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சிவனாண்டியும்
சந்திரா எதுக்குமே கவலைப்படாத. இத சரியா பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலா கிட்ட சொல்றாங்க. சந்திராவும் எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? ஏதாவது கடைசி நேரத்துல இந்த கார்த்தி வந்து சொதப்பிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி இந்த வாட்டி அவன் எல்லாம் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ஏதாவது செய்தாலும் உன்னோட அக்கா அத நம்ப போறதில்ல. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவுக்கு தைரியம் ஊட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதியும் கார்த்திட்டா வர வர அம்மாக்கு நம்ம மேல கோபம் அதிகம் ஆயிட்டே இருக்கதே தவிர குறைஞ்ச மாதிரி இல்ல. என்னைக்கு தான் அம்மா உங்கள ஏத்துப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன செய்றதுன்னு கேட்கும்போது, கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் அவங்களோட அம்மா நிலைமைக்கு எங்க குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. என்னைக்கு உண்மையெல்லாம் தெரிய வருதோ, அன்னைக்கு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதியும் என்னாச்சு? அந்த ஏட்ட பத்தின ஏதாவது ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுதா? ஏதாவது ஒரு உண்மையை நிரூபிக்க முடியுமா? அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, நம்ம கார்த்தியும் நானும் சகல மயில்வாகனமும் சேர்ந்த மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மையும் வெளிவரும்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து எப்படியாவது அந்த ஏட்டு ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசனை போடுறாங்க. அந்த மொபைல் ஃபோன் எங்க தேடியும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் சரி அன்னைக்கு தான் பரமேஸ்வரின்னு ஒருத்தங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே எங்க இருக்காங்கன்னு தேடி பார்ப்போம்னு சொல்லி அதுக்காக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏட்டு சண்முகத்துக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்க்குறாங்க. யாருமே எந்த பதிலும் சொன்ன மாதிரி இல்லை. இந்த பரமேஸ்வரியை எங்க போய் தேடுறது அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்திய மயில்வாகனமும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது நம்ம பரமேஸ்வரியும் அந்த ஏட்டோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எப்படியாவது நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் நடத்தியே தீருவேன். ஆனா அதுக்காக எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு யோசனையில இருந்துட்டு இருக்கானே சொல்லலாம். அதே சமயத்துல கோவில்ல எல்லாமே ஆரம்பிக்குது. நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா கிளம்பி போறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நகைகள் எல்லாத்தையுமே பூஜை பண்ணும்போது கொடுக்குறாங்க. அங்க உள்ளவங்களும் அதை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவன் ஆண்டியும் என்னடா இவ எல்லாம் நகையை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, இப்ப நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்ககிட்ட இந்த நகையெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரியே தெரியலையே அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? எதுக்கு தேவையில்லாம இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நகைகள் எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி விடுற மாதிரி இல்லை. எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த நகை வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆக்கணும். எனக்கு ஏதோ சாமுண்டீஸ்வரி ஏதாவது மாற்றி வச்சுட்டாலோன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஊரில் உள்ள பெரியவங்களும் கண்டிப்பா சாமுண்டேஸ்வரி அம்மா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலுமே சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் கேட்ட மாதிரி இல்லை. சிவனாண்டி செட்டப் பண்ண ஆட்களும் ஆமா நம்ம எதுக்குமே சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா அதை சரி பண்ணுறது தான் நல்லது. இப்போவே அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு நம்ம சந்தேகத்தை தீர்த்துறணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஆளை வர வைக்கிறாங்க. அது மாதிரியே உரசி பார்க்குறாங்க. அது போலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் தந்தது எல்லாம் ஒரிஜினல் நகைகள் தான் எடுத்துட்டு வந்தேன். அது எப்படி போலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இது எல்லாமே இந்த சிவனாண்டியோட வேலை தான் புரிய ஆரம்பிக்குது. சந்திரகலா பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே அக்காக்காரி அவமானப்பட்டு நிற்கிறா. இனிமே இவளுக்கு முதல் மரியாதை கிடைக்காதுன்னு நினைக்கும் போது நம்ம கார்த்தி செம அதிரடியா வந்து அத்தை நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, இதெல்லாம் போலியா இருக்கலாம், என்கிட்ட ஒரிஜினல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சந்திரகலா பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே சிசிடிவியில் மாட்டிடுது. சந்திரகலாவை நம்ம கார்த்தி சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. இனி நம்ம கார்த்தியோட ஆட்டத்தினால சந்திரகலா சரியா மாட்ட போறாங்கன்னே சொல்லலாம்.